Jenny, Jenny, yeah. Climb the ladder from the bottom floor. Now they see my name on every door. Yeah, they call me Jenny, Jenny. King of the whole concrete jungle. Made a fortune from a humble hustle. Call me Jenny, yeah. ஜெனியோட லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் சொல்லியிருந்தோம். அதுக்கு முன்னாடி அவங்களுடைய சைல்டுஹுட் நாட்டி கொஞ்சம் லூட்டி ஸ்கூலில் படிக்கும் போது இருந்துச்சா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இருந்தது. என்னதான் ஜெனி அமைதியான பொண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு படிக்கின்ற காலத்தில் வகுப்பில் மற்ற மாணவிகள் வைத்த பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நரசிம்மராவ் பேத்தி அப்படின்னு தான் ஜெனியை கூப்பிடுவாங்க. ஏன்னா அவள் சிரிக்கவே மாட்டாள். ஜெனி ஒரு கிறிஸ்டின் பெண்ணுங்கிறதுனால எப்போதுமே ஸ்கூலில் மாஸ் அட்டென்ட் பண்ணியே ஆகணும். மாஸ் அட்டென்ட் பண்ணிவிட்டு கேட்டிக்ஸம் கிளாஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதாவது ஹிந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக இருக்கும், கிறிஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக இருக்கும். இதில் ஜெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எப்போதுமே கேட்டிக்ஸம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறவங்க சம்டைம்ஸ் கொஞ்சம் சேஞ்சுக்காக ஹிந்து ஸ்டூடெண்ட்ஸோட கிளாஸ்லேயே உட்காந்துருப்பாங்க. ஆனால் சிஸ்டர்ஸ் இதை கண்டுபிடிச்சி கரெக்டாக ஜெனி எங்கேன்னு கேட்பாங்க. அப்போ ஜெனி கரெக்டாக சிஸ்டர் கிட்ட மாட்டுவாங்க. இந்த இன்சிடெண்ட்டும் ஜெனியோட லூட்டின்னு சொல்லலாம், இல்லை நாட்டின்னு கூட சொல்லலாம். ஜெனி படிக்கிற காலத்தில் பள்ளிக்கூடம் சேர்ந்த நாட்கள்லேருந்தே அவள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வகுப்பினுடைய தலைவியாக தான் இருந்தாள். அதாவது கிளாஸ் லீடர் அப்படிங்கிற அந்த பொறுப்பில் எப்போதுமே ஜெனி மட்டும்தான் இருப்பாள். ஸோ அவங்கள தான் அவங்க லீடராக அமர்த்துவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஜெனி கொஞ்சம் ஹிட்லர் மாதிரி தான் ரூல் பண்ணுவாங்க. இது மற்ற மாணவிகளுக்கு கொஞ்சம் கோவத்தையும் பொறாமை எண்ணத்தையும் உருவாக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஜெனி சிஸ்டர்ஸ் கான்வெண்ட்டில் சேர்ந்து படிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஆந்திர மாநிலம் குண்டூர் பகுதி அப்படிங்கிற பகுதியில் தன்னுடைய அப்பாவினுடைய வேலைக்காக அங்கே அவங்க ஒரு 4 வருட காலம் அந்த மாநிலத்தில் தங்கியிருக்காங்க. அப்போ ஜெனிக்கு நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். ஜெனியோட அப்பா ONGCயில் ஆயில் அண்ட் கேஸ் அந்த ரிசர்ச் ப்ராஜெக்ட் ரஷ்யாவோட கூட்டணியில் அங்கே நடக்குது. அவங்க அப்பா வந்து அதில் டிரைவராக வேலை பார்க்குறாரு ஃபாரினர்ஸோட. ஸோ இந்த டயத்தில் அங்கேயே ஒரு வீடு, சின்ன வீடு அவங்களுக்கு குவார்ட்டர்ஸ் மாதிரி கிடைக்குது. அதில் ஜெனியோட அம்மா, ஜெனியோட தம்பி, அப்பா, அவங்க பெரியப்பா அப்படின்னு எல்லாருமே ஒன்றா கூட்டாக தங்கியிருக்காங்க. அப்பாவும் பெரியப்பாவும் ONGC ஒரே கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அந்த 4 வருட காலத்தில் ஜெனி பார்த்திங்க அப்படின்னா வயது 1 வயது 1.5 வயது தான். தன் தம்பிக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த 1 வயதுலேருந்து ஹாஃப். ஸோ இந்த 2 குழந்தையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தன்னுடைய அப்பாவும் பெரியப்பாவும் வேலை பார்க்கக்கூடிய அந்த சைட்டுக்கு ஜெனியினுடைய தம்பியும் டெய்லி க்ராஸ் பண்ணி போகணும். எதை கேட்டிங்க அப்படின்னா அங்கே ஒரு ரயில்வே க்ராஸிங் இருக்கும். அதை க்ராஸ் பண்ணி போகிறது தான் அவங்களுடைய மிகப்பெரிய விளையாட்டுத்தனம் அந்த குண்டூர் மாவட்டம் அப்படிங்கிறதுல. ஜெனியோட தம்பியும் அப்பா இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அப்பாவை பார்த்து பெரியப்பாவோடையும் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய வாகனங்களில் ஒரு ரவுண்ட் அடிக்கிறது அவங்களுடைய வழக்கமாகவே இருந்தது. ரொம்ப ஜாலியாக அந்த சைட்டில் ஜெனியோட தம்பியும் அப்பா கூட என்ஜாய் பண்ணுவாங்க. Jenny, Jenny, yeah.